ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் இல்லைன்னா சுதர்ஷன ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வழிபாடை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன். சக்கரத்தாழ்வார் பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். ஸோ யாரெல்லாம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 21 பிரதட்சணம் பண்ணுங்கள். இது மேண்டேட்ரியாக நீ சித்திர நட்சத்திரக்காரங்க பண்ணால் ரொம்ப விசேஷம். அவங்க வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாமே அகலும். அதை தவிர யாருக்கெல்லாம் சித்திர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் சித்திர நட்சத்திரத்தில் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சக்கரத்தாழ்வார் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 21 பிரதட்சணம் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே கைகூடும். கண்டிப்பாக கைகூடும் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து சக்கரத்தாழ்வார் யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறீங்களோ, முக்கியமாக அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த வழிபாடு பண்ணலாம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்பவே விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மர் இருப்பார். ஸோ சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் 2 பேருமே வழிபாடு பண்ணலாம். மெயினாக சித்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ண அவங்கள ஜாப் இஷ்யூஸ்லாம் குறையும். ப்ளஸ் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் சீக்கிரமாக கிடைக்கும். ஸ்ரீமாத்ரே நமக.